வணக்கம் பானு. நிச்சயமாக மருத்துவ கழிவுகளை தீயிட்டு எரித்தது யார் என்ற போலீஸ் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. சத்தியம் செய்தி எதிரொலியாக 4 பிரிவுகளில் முதற்கட்டமாக வழக்கு பதிவு செய்து தனியார் நிறுவனங்கள் இந்த மருத்துவ கழிவுகளை கையாளும் தனியார் நிறுவனங்களின் மீது அவர்கள் மீது தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பானு. இதுவே இதில் இருக்கும் அண்மை செய்தி. புகாரின் பேரில் விஏஓ அளித்த புகாரின் பேரில் சட்ட எண் BNS 329, 271, 272 மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 12/1 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மருத்துவ கழிவுகள் உட்பட பல்வேறு கழிவுகளை சேகரித்து பாதுகாப்பாக அகற்றும் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது பானு. இதில் பார்த்தீர்கள் என்றால் பிரபல மருத்துவமனைகளின் கழிவுகள் நிலையைச் சேர்ந்த பிரபல மருத்துவமனைகளும் அதில் இருக்கின்றன. ஜவுளி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிறுவனங்களின் கழிவுகளும் இந்த மதவக்குறிச்சி பகுதியில் ஆங்காங்கே குவியலாக கொட்டப்பட்டு அளிக்கப்பட்டு இருப்பதை போலீசார் அறிந்தனர். இது தொடர்பாக விரிவான செய்திகள் வெளியான நிலையில் இதில் மிக மிக தீவிரமான விசாரணை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் கலெக்டர் சுகுமார் உத்தரவின் அடிப்படையிலும் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் உத்தரவின் பேரிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மானூர் பகுதியைச் சேர்ந்த தாளையுத்தூர் பகுதியின் துணை காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா நேரடியாக விசாரணையை மேற்கொண்டார். இதில் பார்த்தீர்கள் என்றால் மதவக்குறிச்சியில் எரிக்கப்பட்ட மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட குப்பைகளில் கேரள நிறுவனத்துடன் எதுவும் தொடர்பு இருக்கிறதா? ஏனென்றால் அந்த பகுதியில் இருந்து கிடைத்த சில பைகளில் கேரள எழுத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலும் ஒரு தீவிர விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த விவகாரத்தில் இனிமேல் திருநெல்வேலியில் யாருமே மருத்துவ கழிவுகளையோ காலாவதியான மருந்துகளையோ பொது இடத்தில் கொட்டுவது என்பது முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் என்ற பொதுமக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் தீவிர நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நிறுவனங்களை நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி இந்த விஷயங்களை மருத்துவ கழிவுகளை கையாளும் நிறுவனங்கள் தான் இதில் தொடர்பில் இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளது பானு. செய்திகளை தொடர்ந்து சேகரித்து வருகிறோம். இதுவே இந்த விவகாரத்தில் தற்போது இருக்கும் கள நிலவரம்.